ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பன்னீர் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஒரு வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பன்னீரை ஸ்டிக்கு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பன்னீர் வீட்டிலேயே செஞ்ச பன்னீர் தாங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டை நாம் இந்த கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக வற்றல் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு பிஞ்ச் அளவு இருந்தால் கூட போதும். இது கூட நாங்கள் சாட் மசாலா சேர்த்துக்க போகிறோம். சாட் மசாலா ஆப்ஷனல் தாங்க, பட் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சாட் மசாலாவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக போட்டால் போதுங்க. இப்போ இதில் நாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட்டிகள் ஃபார்ம் ஆகாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட பஜ்ஜி மாவுக்கு எந்த பதத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதுங்க. மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த பதத்தில் இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. கொத்தமல்லி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் பேனில் வெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவில் பன்னீர் ஸ்டிக்கை டிப் பண்ணி போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது தாங்க. இப்போ நாம் இதை இந்த பேனில் வச்சு பொரிச்சிடலாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பன்னீர் ஸ்டிக்கையும் இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த பன்னீருக்கு மேலேயும் நம்ம லைட்டாக வெண்ணெயை சேர்த்துக்கலாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதை இனி நாம திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிக்குங்க. சில பேருக்கு பன்னீர் டேஸ்ட் பிடிக்காது, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் பிடிக்க வாய்ப்பில்லை. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் கார்லிக் ஸ்டிக் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் கூட டொமேட்டோ கெச்சப் அண்ட் மயோனீஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்த அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள்.